MBBS BDSக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி முடிக்க போற ஸ்டேஜ்ல முடிச்சதுக்கு அப்புறம் அலாட்மெண்ட் வந்ததுமே என்ன பண்ணணும் அப்படின்றது நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. சில பேர் வந்து எவ்வளவுதான் டாக்குமெண்ட்டை பத்தி சொன்னாலும் சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்ளிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா போடுற வரைக்கும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட இல்ல. அப்புறமா கவுன்சிலிங் போடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்கம் சர்டிபிகேட் இல்ல அப்படின்னு குய்யோ கட்டின்னு இருக்கிற இடத்துல இன்னைக்கு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னா அப்புறமா காலேஜ் போகணுங்க. அப்புறம் அங்க போயிட்டு நீங்க சில டாக்குமெண்ட்லாம் கொடுக்கலன்னா அவ்வளவுதான் சீட்ஸ். அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்கள் ரவீந்திராஜ் RGR அகாடமில இருந்து பேசிட்டு இருக்கேன். ரைட், நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும், RGRோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் RGR ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. போலாமா? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் வந்து இந்த வருஷம் சீட் எடுத்துட்டீங்களோ, சீட் எடுத்துட்டீங்க வரவே இல்லை, ஏற்கனவே தெரியும்ப்பா யாருக்கு என்ன சீட்டு கிடைக்கும் அப்படின்றது கிளியரா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரியும். ரைட்டா? அதனால கவலைப்பட தேவையில்லை. யாருக்கெல்லாம் சீட் 100% கிடைக்குமோ அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100% சீட் எடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கும், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி விட்டு அவங்களுக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுங்க. எப்ப உங்களுக்கு நான் இந்த வீடியோ அனுப்புறப்ப கங்க்ராச்சுலேஷன் உனக்கு சீட்டு கிடைக்க போகுது அப்படின்றத அனுப்பிச்சிருங்க. கீழே உங்களுக்கு சீட்டு கிடைக்க போதா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ல கொடுங்க. ஃபார்வர்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுதான் நீங்க எங்களுக்கு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சப்போர்ட். ரைட்டா? ஃபார்வர்ட் பண்றப்ப என்ன பண்ணோம், ஒரு லைக் பட்டன் ஐ பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரைட், நம்ம இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹிடன் செக் லிஸ்ட் 5 சர்ப்ரைசிங் திங்ஸ் யூ நீட் ஃபார் யுவர் MBBS அட்மிஷன். என்ன சார் பொடி வச்சு பேசுறீங்க, என்ன அது 5 சர்ப்ரைஸ்? என்ன வெறும் மார்க் மட்டும் வாங்கினா போதும் சார், நீங்க வேற என்ன சார் அப்படின்றீங்களா? மார்க்கை மட்டும் வச்சிருந்து பத்தி சீட்டு வாங்காம விட்டவங்க எல்லாம் இருக்காங்கப்பா தம்பி. அதனால கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்தீங்கன்னா என்னெல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் மைண்ட்ல வாங்கிடுங்க. அலாட்மெண்ட் ஆர்டருமே வந்ததுமே நேரா போய் அவங்க போய் காலேஜ்ல வந்து எது எடுத்துனுவோம் அதை எடுத்துட்டு வாங்குவாங்க. அப்புறமா அங்க போய் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ரைட், அதைப்படி பார்த்தோம்னா நம்ம என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அட்மிஷன் வந்து ஃபோல்டர், ரைட், தென் வேக்சினேஷன் கார்டு. இது சார் வேக்சினேஷன் கார்டா? எதுக்கு சார் அதெல்லாம்? பென் டிரைவ் எதுக்கு சார்? பென் டிரைவ் எதுக்கு? பென் டிரைவ் எல்லாம் சம்பந்தமே இல்லாம சொல்றீங்களே அப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்டாம்ப் பேப்பரா? ஐயோ, நாங்க என்ன அக்ரிமெண்டா போட போறோம், ஸ்டாம்ப் பேப்பர் கேக்குறீங்க அப்படின்றீங்களா? அது எதுக்கு? போட்டோகிராஃப் அண்ட் ID நம்மளுக்கு தேவையா? இந்த விஷயங்களை தான் நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ரைட், யுவர் நீட் ஜர்னி டசன்ட் எண்ட் வித் தி ரேங்க். நான் வாங்கினமா மார்க் ரேங்க் வந்ததா, ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் கொடுத்துட்டாங்களா, எனக்கு சீட்டு கிடைச்சிருமா அப்படின்னு சீட்டு கிடைக்கிறதுக்கான என்ட்ரி தான் அது. ஆக்சுவலா நீட் ஸ்கோர், கவுன்சிலிங், அலாட்மெண்ட் அண்ட் ரிப்போர்ட்டிங் அண்ட் அட்மிஷன், இது 4 ப்ராசஸ் இருக்கு இல்லையா? ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீட் ஸ்கோர் வந்துருச்சு, கவுன்சிலிங்கும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணிட்டோம். இப்போ அலாட்மெண்ட் நம்மளுக்கு வரணும், அதுக்காக தான் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா டவுன்லோட் யுவர் அலாட்மெண்ட் ஆர்டர். நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அப்ளிகேஷன் கவுன்சிலிங் போட்டேன், சாய்ஸ் ஃபில் பண்றேன், சாய்ஸ் லாக் பண்றேன், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ் பண்றாங்க. அப்புறமா நம்மளுக்கு வந்து ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு PDF கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் அலாட்மெண்ட் ஆயிருக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துக்கிட்டு நம்ம காலேஜுக்கு போயிட்டு கொடுத்ததுமே உடனே வாப்பா உனக்கு ஓகே அட்மிஷன் கன்ஃபார்ம் கொடுக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்கள் நம்ம பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் என்னன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் இஸ் பிரைமரி டாக்குமெண்ட் டு பிகின் தி அட்மிஷன் ப்ராசஸ். அட்மிஷனுக்கு போறதுக்கு ஃபர்ஸ்ட் அதை எடுத்துட்டு போனாதான் நம்ம போக முடியும். ரைட், அட்மிஷன் ரிக்வயர்ஸ் மோர் தென் அகாடமிக் சர்டிபிகேட்ஸ். அட்மிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அகாடமிக் சர்டிபிகேட்டோட இந்த மார்க் வேணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனா இந்த மார்க் மட்டும் வச்சுட்டு நீங்க உங்களுடைய சர்டிபிகேட்ஸ் எடுத்துட்டு போனா சீட்டே கொடுக்க மாட்டாங்க, அதை ஞாபகம் வச்சுங்க. மிஸ்ஸிங் ஒன் டாக்குமெண்ட் கேன் கிரியேட் அன்னெசரி லாஸ்ட் மினிட் ஸ்ட்ரெஸ். ரைட்டா? அதனால பாத்துங்க இதெல்லாம் எடுத்துட்டு போகணும் அப்படின்னு. இப்ப பாத்தீங்கன்னா ஐசர்ல நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா OBC NCL சர்டிபிகேட்டை வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் பண்ணாங்க. எப்போ அப்லோட் பண்ணாங்க? அப்ளிகேஷன் போட்டப்ப. அப்புறம் ஒரு டைம் சொன்னாங்க இந்த OBC NCL சர்டிபிகேட் ஒரு குறிப்பிட்ட டேட் வரைக்கும் தான் இருக்கும், 31 எப்பயுமே வந்து 31 மார்ச் வரைக்கும் 26 வரைக்கும் அதை வச்சு அப்ளை பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமா வந்து அந்த அப்டேட்டட் வெர்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் பண்ண சொன்னா நிறைய பேர் பண்ணல. அதனால அவங்களுக்கு OBCலயே சீட்டே கிடைக்கல, அவங்களால ஜென்ரலா கன்சிடர் பண்ணிட்டு இப்ப குய்யம் கத்துறாங்க, ஐயோ அது சீட் கிடைக்கலையே அப்படின்ட்டு. அந்த மாதிரி இங்கேயும் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால பக்காவா பார்த்து டிசைட் பண்ணிட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறது நம்மளோட பி ப்ரிப்பேர்ட் பிஃபோர் தி ரிப்போர்ட்டிங் டேட். என்ன ரிப்போர்ட்டிங் டேட் நம்ம இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்களே, இப்போ வந்து ரீசேஞ்ச் பண்ணிருக்காங்க 20ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து
வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலான்னு, அப்புறமா என்ன டேட்ல வந்து நம்மளுக்கு வந்து அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்றதுக்கு என்ன டேட்டு, அப்புறம் ஜாயின் பண்றதுக்கு என்ன டேட்ன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா கிளியரா டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் டேட் கொடுத்துட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மற்றதெல்லாம் பார்த்துக்கணும். அலாட்மெண்ட் ஆர்டர் தான் நம்மளுடைய பிரைமரி டாக்குமெண்ட், ரைட்? அப்புறமா ஹெப்படைட்டிஸ் பி என்ன சார் இது இருக்கு சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வேக்சினேஷன் இஸ் கம்பல்சரி. பட் நீங்க கவலைப்பட தேவையில்ல. காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே அங்கங்கேயே எங்க ஜாயின் பண்றாங்களோ அங்கெல்லாம் போறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. சில இடத்துல வந்து பிரைவேட் காலேஜஸ்ல அவங்க காசு வாங்கிட்டு போட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே போட்டு அந்த சர்டிபிகேட் மட்டும் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. இது வந்து அலாட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு காலேஜுக்கும் ஒவ்வொரு மெத்தட் இருக்குன்றதுனால நீங்க பாட்டு ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் போட்டுட்டேன் அப்படின்னு போய் நிக்காதீங்க. இதெல்லாம் போய் சொல்லிட்டாங்கன்னா திருப்பி தேவையில்லாத வேலையாயிடும். அதனால பாத்துங்க, ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினேஷன் கிளியரன்ஸ் மேபி ரிக்வயர்ட் அஸ் பார்ட் ஆஃப் த அட்மிஷன் மெடிக்கல் டாக்குமெண்டேஷன். அது வேணும், கண்டிப்பா போட்டு ஆகணும். எங்க குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்லயே அவங்க போட்டுட்டாங்க. பட் சில காலேஜ்ல பசங்க என்ன சொன்னாங்க, வெளியிலேயே போட்டுட்டு வர சொன்னாங்க, அது மட்டும் சர்டிபிகேட் மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்க பாத்தீங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க என்ன எங்க போட போறீங்க அப்படின்னா இதை மட்டும் காலேஜ்ல போய் நம்ம பாத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெடிக்கல் சர்டிபிகேட் அட்மிஷன் போன்றது இது ஒரு என்ட்ரிக்கு இது முக்கியமான ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 5 years சர்வீஸ் பாண்ட். என்ன சார் திடீர்னு தூக்கி வாரி போடுறீங்க? 5 years சர்வீஸ் பாண்ட்னா எல்லா இடத்துலயும் இல்ல, ரைட்டா? ஆனா நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னு வச்சுங்க, பெனால்டி இருக்கு, ரைட்டா? பயங்கரமான மிகப்பெரிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெனால்டி பே பண்ணணும். அதெல்லாம் நம்ம எங்க வேணா சைன் பண்ணி உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கொடுக்கணும், ரைட்டா? அதெல்லாம் அங்க கேட்பாங்க. அதையும் நீங்க கவலைப்பட தேவையில்ல. அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கரெக்டா உங்களுக்கு கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பிடிஎஃப்லயோ இல்லைன்னா வேர்ட்லயோ உங்களுக்கு அமுச்சு விட்டுருவாங்க. நீங்க அதை வந்து நோட்டரி பப்ளிக் கிட்ட சைன் வாங்கி தரணும். அது வேற இருக்கு, அது ஒரு டாக்குமெண்ட். தென் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, ஸ்டாம்ப் பேப்பர், சூரிட்டிஸ், 2 விட்னஸ், இதெல்லாம் நீங்க அதை பத்தி கவலைப்பட்டதில்லை. சூரிட்டிஸ், விட்னஸ், உங்க வீட்டுல அப்பா அம்மா போவாங்க, அங்க 2 பேர் சூரிட்டி போடுவாங்க. விட்னஸ் உங்க பக்கத்துல உட்காந்து வேற பையன் வந்து சைன் பண்ணிட்டு இருப்பான், அவங்க கிட்ட இருந்து விட்னஸ் நீங்க அவங்க பேரண்ட் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்காது. பாண்ட் மட்டும் நீங்க செக் பண்ணிக்கணும். சில காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாண்ட் இருக்கு. இப்ப நம்மளுக்கு சிஎம்சி பாத்தீங்கன்னா 2 years ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஏஎஸ்ஐசில இருக்கு. இந்த மாதிரி நீங்க எந்தெல்லாம் காலேஜஸ்ல ஜாயின் பண்றப்போ அதெல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு பாண்ட் வந்து நீங்க சைன் பண்ணிக்கிறீங்க, ரைட்டா? அதே போல நீங்க ஜாயின் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா பெனால்டி, பயங்கரமான பெனால்டி இருக்கு. அதை பார்த்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம the agreement formalizes the applicable service commitment, prepare the required agreement in advance. நம்மளுக்கு அதை பத்தி நீங்க ஒரி பண்ணிக்காதீங்க. இதெல்லாம் என்ன சார் அக்ரிமெண்ட் எல்லாம் சொல்றீங்க, எங்க சார் போட்டு நாங்க ஸ்டாம்ப் பேப்பர் எங்க சார் போனா இதுல என்னெல்லாம் கண்டென்ட் வேணுமோ அதெல்லாத்தையும் கிளியரா நீங்க எந்த காலேஜ்ல ஜாயின் பண்றீங்களோ அவங்க அந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க நான் சொன்ன மாதிரி ஸ்டாம்ப் பேப்பர்ல எடுத்துட்டு அப்படியே விட்டு நோட்டரி பப்ளிக்ல சைன் வாங்கிட்டு போய் அப்புறமா நம்ம கொடுக்கணும். சூரிட்டிஸ் may be include parents or eligible relatives subject to the applicable rules. அதெல்லாம் ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ரைட்டா? விட்னஸ் ரிக்வயர்மெண்ட் should be arranged before reporting. இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நாங்க காலேஜுக்கு போய் குழந்தைய சேர்க்கிறப்ப எங்க பக்கத்துல உட்காந்து வந்து இன்னொரு பேரண்ட் வந்து போட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நாங்க வந்து என்ன பண்ணோம், விட்னஸ் நாங்க 2 பேர் போட்டு அவங்க கிட்ட இருந்து 2 விட்னஸ் வாங்கிட்டோம். அப்படிதான் நாங்க வந்து போட்டோம். அதனால பயப்பட தெரியல. ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூட்டு போகணுமா காலேஜுக்கு, ஐயோ விட்னஸ் போடுறதுக்கு அப்படிலாம் வந்து கவலைப்படணும்னு அவசியம் இல்லை. பட் என்னோட சஜஷன் என்னன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கவர்மெண்ட் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப வந்து சப்சிடி ஃபீல கொடுக்குறாங்க. அதனால யாரெல்லாம் கவர்மெண்ட்ல படிக்கிறாங்களோ அவங்களாம் கம்பல்சரி 2 வருஷம் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ரூல் எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்றத என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். டிஎன் மெடிக்கல் செலக்ஷன் இதை கொஞ்சம் காதுல வாங்கிக்கிங்க. அரசு வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஏன் ஃப்ரீயா கொடுக்கணும்? பசங்க மார்க் எடுக்கிறாங்க பண்றாங்க மெரிட் எல்லாம் ஓகே. ஆனா யாரு வந்து பாத்தீங்கன்னா எம்பிபிஎஸ் சீட்டு கவர்மெண்ட்ல வாங்குறாங்களோ அவங்க வந்து கவர்மெண்ட்ல கண்டிப்பா 2 வருஷம் வேலை செய்யணும். பிரைவேட் காலேஜ் சிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி வச்சுட்டு இருக்காங்க, இஎஸ்ஐ வந்து வச்சுட்டு இருக்காங்க. அப்பயே கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு மட்டும், நம்ம படிக்கிற குழந்தைங்களுக்கு மட்டும் ஏன் வந்து அங்க 2 வருஷம் வேலை செய்யணும் அப்படின்னா 1.5 கோடிங்க மக்களுடைய பணங்க. அதைதாங்க மாணவர்களுக்கு வந்து சப்சிடி ஃபீஸ்ல கொடுக்குறாங்க. அப்ப அந்த மக்களுடைய பணத்துல படிக்கிறவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத கம்பல்சரி கவர்மெண்ட் வைக்கணும். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். பரவாயில்ல, கீழே கமெண்ட்ல எதனா கூட நீங்க எதனா பேசிட்டு போங்க. ஆனா சப்சிடி வந்து கொடுக்கறதுனால கம்பல்சரி கவர்மெண்ட்டுக்குள்ள 2 வருஷம் பாண்ட் வாங்கிட்டு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் கோஸ்ட். என்ன சார் இது டிஜிட்டல் கோஸ்ட் போட்டீங்க? ஆமா, ஆக்சுவலா அகைன் என் குழந்தைங்களை சேர்க்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா சிடி போட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்னாங்க. டாக்குமெண்ட் இதெல்லாம் நீங்க வந்து
இங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த எல்லா ஒரிஜினலையும் ஸ்கேன் பண்ணி எல்லாம் சிடியில வந்து எடுத்துட்டு வாங்கினாங்க. அப்போ வந்து ஒரு 2020, 2021 அப்படிலாம் பாத்தீங்கன்னா சிடி வந்து என்ன சிடியா அப்படின்னு கேட்கிற அப்ப இருந்தது. இருந்தாலும் சிடி எல்லாம் யூஸ் பண்ணல. அப்பதான் எல்லாம் மாறி பென்டிரைவ் வந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா பென்டிரைவே எங்க இருக்குன்னு தெரியல. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ பென்டிரைவ்ல கொண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்னெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம உங்களுக்கு வந்து ஒரிஜினல் சப்மிட் பண்றோமோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி பக்காவா அவங்க என்ன ஃபார்மேட்ல கேட்கறாங்களோ அது எல்லாத்தையும் பென்டிரைவ்ல போட்டு கொடுத்துருங்க. நீங்களும் அதை எப்பயுமே வந்து ஒரு இமெயில போட்டு காப்பி வச்சுக்கணும். எப்ப வேணாலும் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 2 வருஷம் கழிச்சு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்க பசங்களுக்கு வந்து கேட்டாங்க, அப்ப கொடுத்தீங்களா அந்த டாக்குமெண்ட் ஸ்கேன் காப்பி கொடுங்க, எங்க போய் பாக்குறது? 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு எல்லாம் உங்களுடைய நீட்டோட ஸ்கோர் கார்டு கேட்பாங்க. அதனால தயவு செய்து அது எல்லாத்தையும் ஒரு ஸ்கேன் பண்ணி மெயில்ல போட்டு வச்சுக்கோங்க. நல்லது. ரைட்டா? 19 டாக்குமெண்ட் கிட்ட நம்ம வந்து சப்மிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸ்கேன் காப்பி வச்சுக்கணும். டிஜிட்டல் ஃபோல்டர் நான் சொன்ன மாதிரி பென்டிரைவ் இல்லைன்னா சிடிலேயே போட்டு நம்ம வச்சுக்கிட்டா நல்லது. எனக்கு தெரிஞ்சு இமெயிலையும் நீங்க போட்டு வச்சீங்க, இமெயிலையும் கேட்பாங்க. அதை அப்புறமா கொடுக்க வேண்டியது இருக்கும். தென் கீ டாக்குமெண்ட்ஸ் அப்படின்றப்ப நமக்கு தெரியும், மார்க் ஷீட்ஸ் நம்ம கம்பல்சரி கொடுக்கணும், டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், தென் எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எங்கெல்லாம் தேவை இருக்கோ, யாருக்கு தேவை இருக்கோ அவங்களாம் கொடுங்க. அதர் ரிக்வயர்டு டாக்குமெண்ட் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்லாம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒரிஜினல் ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு பென்டிரைவ்ல எல்லாத்தையுமே ஒரு ஃபோல்டர்ல போட்டு எல்லாமே போடுறப்ப ஒன்னு ஷேர் பண்றீங்களா, அப்ப அதுக்கு பேர் கொடுங்க. ஸ்கோர் கார்டு, நீட் ஸ்கோர் கார்டு, நீட் அட்மிட் கார்டு, 12th சர்டிபிகேட், தென் வந்து பாத்தீங்கன்னா 10th சர்டிபிகேட், 10th மார்க் ஷீட், மைக்ரேஷன் சர்டிபிகேட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் பேரண்ட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா ஆதார் கார்டு ஸ்டூடெண்ட், ஆதார் கார்டு பேரண்ட் அப்படின்ற மாதிரி நீங்க எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இட்ஸ் எ ஃபேமிலி அஃபேர். ஸ்டூடெண்ட் பிளஸ் பேரண்ட் சிக்னேச்சர் வந்து நம்ம அந்த பாண்ட்ல எல்லாம் சைன் பண்ண இருக்கும். சில இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுப்பாங்க, அந்த இடத்துல நம்ம சைன் பண்ணணும். தென் ஜாயிண்ட் டெக்ளரேஷன் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா அப்பாவும் குழந்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் டெக்ளரேஷன் கொடுக்கணும். இந்த மாதிரி சீட்டை விட்டு போக மாட்டேன், போகணும்னா இதெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் பெனால்ட்டி எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்றது டெக்ளரேஷன் வந்து கொடுக்கணும். தென் ஆன்டி ரேகிங் அண்டர்டேக்கிங்கும் நம்ம வந்து கொடுக்கணும். பேரண்ட்டை கொடுக்கணும், ஸ்டூடெண்ட்டும் கொடுக்க வேண்டியது இருக்கும். ரைட்? பேரண்ட் டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பேரண்ட் வந்து யாரெல்லாம் கம்யூனல் ரிசர்வேஷன்ல எடுக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி பேரண்டோட கம்யூனிட்டி சர்டிபிகேட், அப்பாவோ அம்மாவோ யாரோ ஒருத்தர் கம்பல்சரி நீங்க கொடுத்துதான் ஆகணும். பேரண்டோட ஐடி ப்ரூஃப், ரேஷன் கார்டு கொடுக்கலாம், ஆதார் கார்டு அவங்களுக்கு வந்து கொடுக்கலாம், ஸ்மார்ட் கார்டு வச்சிருக்கோம்ல அது கூட நம்ம கொடுக்கலாம். பேரண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கண்டிப்பா கொடுக்கணும். ரைட்டா? தென் வந்து ஆதார், பாஸ்போர்ட், வேற வேற அப்ளிகபிள் நம்ம வந்து காமிச்சு ஆகணும். அதர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னன்றத நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரைட்டா? அதுக்கப்புறமா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் வேணுமானா கண்டிப்பா வேணும். நம்ம நீட்டுக்கு அப்ளிகேஷன் போடுறப்ப என்ன அப்ளிகேஷன் ஃபார்ம்ல போட்டோ வச்சோமோ அந்த போட்டோஸ் நீங்க வந்து வச்சிருப்பீங்க. கடையில இருக்கும், போட்டோ கடையில போய் அதை வந்து ஒரு 12 போட்டோ, 8ல இருந்து 12 போட்டோ வரைக்கும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கீங்க. பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் நிறைய இடத்துல ஒட்ட வேண்டியது இருக்கும், அதெல்லாம் நம்ம அங்க ஒட்டணும். அதுக்கப்புறமா போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃபும் கண்டிப்பா வேணும். ஏன்னா நிறைய பேர் வந்து போஸ்ட் கார்டு சைஸ் என்ன சார் எடுத்து சேர அப்படின்னாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் போட்டப்ப போஸ்ட் கார்டு வந்து அட்மிட் கார்டு போஸ்ட் அப்ளிகேஷன் போட்டப்பையும் வச்சிருப்போம், போஸ்ட் அட்மிட் கார்டுலயே நம்ம செகண்ட் பேஜ்ல ஒட்டியிருப்போம். இப்போ இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 2 வச்சுக்கோங்க. எல்லாத்தையுமே நான் சொன்ன மாதிரி ஸ்கேண்ட் இமேஜஸும் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ரைட்டா? 5ல இருந்து 8 வரைக்கும் இல்ல, 8ல இருந்து 12 கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. தென் வந்து பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், எனக்கு வந்து போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோகிராஃப் கூட வச்சுக்கிங்க அப்படின்றதான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. ரைட்டா? அதுக்கப்புறமா டோன்ட் பிரிங் தி ராங் நீட் டாக்குமெண்ட்ஸ். டாக்குமெண்ட் வந்து இது எதுவும் கன்ஃபியூஷன் வந்திருக்காது. இந்த வருஷம் நான் புதுசு 2 வாட்டி நீட்டு வச்சதுனால போன வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து நீட்டுக்கு செகண்ட் நீட்டுக்கு போறப்ப பழைய நீட்டோட அட்மிட் கார்டை எடுத்துட்டு போயிடுச்சு. அந்த மாதிரி எல்லாம் நீங்க பழைய நீட்டோட அட்மிட் கார்டை தூக்கிட்டு போயிடாதீங்க. செகண்ட் என்ன ஆகும், அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ரைட்டா? அதுல வேற ரோல் நம்பர் இருக்கும், இதுல வேற ரோல் நம்பர் இருக்கும். அதனால செகண்ட் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் இருக்கக்கூடிய அட்மிட் கார்டை, ரீநீட் அட்மிட் கார்டை கண்டிப்பா எடுத்துன்னு போனோம். அதுல மிஸ்டேக் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், பண்ணிடாதீங்க. சரி, என்னெல்லாம் டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ரெடியா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றது ஒரு பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு செக்லிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா அலாட்மெண்ட் ஆர்டர் கம்பல்சரி. அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க பேமெண்ட் பண்ணுவீங்க பாருங்க, அந்த பேமெண்ட் பண்ண ஸ்லிப்பை நீங்க என்ன பண்ணணும், ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கணும். எங்கேயே நீங்க பேமெண்ட் பண்றீங்களோ, இப்போ 30,000 பே பண்ணிருப்பீங்க, 1 லட்சம் பே பண்ணிருப்பீங்க கவுன்சிலிங் அப்ப இல்லையா, அதெல்லாம் கூட நீங்க எடுத்து வச்சிருக்கணும். அதுக்கப்புறமா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றப்பயும் நம்ம 1000 ரூபாய், 1500 ரூபாய் கட்டிருப்போம்ல, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். பின் அலாட்மெண்ட் வாங்குறப்ப நம்ம பேமெண்ட் பண்ணுவோம் 4 லட்சம் ரூபாய், 4, 35, 18, 73, 15 லட்சம் அப்படின்னு பண்ணுவாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் ஸ்லிப் கம்பல்சரி நீங்க எடுத்து வைக்கணும். மிஸ் ஆயிடுச்சு ஏன்னா விட்டுட்டோம்னா நம்மளுக்கு கஷ்டமாயிடும். அதனால கம்பல்சரி அதை என்ன பண்ணும், ஒரு பிரிண்ட் அவுட், பிரிண்ட் கன்ஃபர்மேஷன் வரும்.
பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் வந்து பிரிண்ட்னு வரும். அதை எடுத்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அலாட்மெண்ட் ஆர்டர் கூட நீங்க அதை வச்சுக்கிடுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் ஸ்கோர் கார்டு, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரீநீட்டுக்கான ஸ்கோர் கார்டு, ரீநீட்டுக்கான அட்மிட் கார்டு, தென் வந்து ஒரிஜினல் அகாடமிக் சர்டிபிகேட்ஸ் எல்லா ஒரிஜினல்ஸுமே கம்பல்சரி வச்சிருக்கணும். நீங்க அது எல்லாத்தையும் ஒரு பக்காவா ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுங்க. டிசி வைக்கணும், நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வைக்கணும். நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா உங்களுக்கு போறவங்களுக்கு தேவையில்லை. பட் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட் எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி நேட்டிவிட்டி சர்டிபிகேட் வேணும். எலிஜிபிலிட்டி சர்டிபிகேட்டும் வந்து பாத்தீங்கன்னா சில பேருக்கு தேவையில்லை. யாருக்கு தேவையில்லை? ஸ்டேட் போர்டு படிக்கிறாங்க, சிபிஎஸ்சி படிக்கிறாங்க, ஐசிஎஸ்சி சிலபஸ் படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் படிக்கிறாங்க, தேவையில்லை. அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் வேற போர்டில் படிக்கிறாங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்க வந்து என்ன பண்ணணும், வெளிநாடு படிச்சாலும் வேற போர்டில் படிக்கிறாங்கன்னா கம்பல்சரி வாங்கணும். இது சிபிஎஸ்சி படிச்சாங்கன்னா ஐசிஎஸ்சி சிலபஸ்ல ஸ்டேட் போர்டு சிலபஸ்க்கும் தேவை கிடையாது. ஹெப்படைட்டிஸ் பி நம்ம ஏற்கனவே இது பண்ண மாதிரி சில இடத்துல காலேஜ்லயே போட்டுருவாங்க, இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க அதுக்கேற்ற மாதிரி போடுறாங்க. அது வந்து நீங்க எடுத்துட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. பட் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க. சர்வீஸ் பாண்ட் எதனா இருந்ததுன்னா அதை பார்த்துக்கிடுங்க கரெக்டா. தென் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் அப்பாவும் குழந்தையும் கொடுக்கணும், அதையும் பார்த்துங்க. ஆன்டி ரேக்கிங், அண்டர் டேக்கிங் நம்ம கம்பல்சரி கொடுக்கணும். சார் இதெல்லாம் எங்க சார் இருக்கும்? கவலைப்படாதீங்க, காலேஜ்ல எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருவாங்க. ரைட்டா, நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். தென் வந்து பேரண்ட் ஐடி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப் கம்பல்சரி கொடுக்கணும். சார் பேரண்ட் ஐடிக்கு என்ன கொடுக்கலாம்? ஆதார் கார்டு கொடுக்கலாமா? கொடுக்கலாம். அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கலாமா? என்னெல்லாம் அட்ரஸ் ப்ரூஃப்ல கொடுக்கலாம்? ரேஷன் கார்டு கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா? பேங்க் பாஸ்புக் கொடுக்கலாம், இதெல்லாமும் நீங்க கொடுக்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது வந்து கம்யூனிட்டி சர்டிபிகேட் குழந்தை இது வந்து கம்பல்சரி கொடுத்தாலும், பேரண்ட்டையும் கம்பல்சரி கொடுத்தாலும், எய்தர் யாருன்னா அப்பாவோ அம்மாவோ கம்பல்சரி கொடுக்கணும். தென் டிஜிட்டல் காப்பீஸ் நம்ம சொன்ன மாதிரி சிடியோ பென்ட்ரைவ்லயோ போட்டு வச்சுக்கணும். இப்போ வந்து சிடின்றது எனக்கு தெரிஞ்சு எங்க இருக்குன்னு தெரியல. பட் பென்ட்ரைவ் கிடைக்குது. பென்ட்ரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க என்ன ஃபார்மேட்ல கேட்கறாங்கன்றதை பாத்துக்கணும். பிடிஎஃப்ல கேட்டா பிடிஎஃப், இமேஜஸ்ல கேட்டா இமேஜஸ். ரைட்டா, அதை பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கணும். தென் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப் என்ன கேட்டா 8 to 12 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃபா இருக்கட்டும். போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோவும் 2 வச்சுக்கிறது நல்லது. தென் இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஸ்கேன் பண்ணி ஒரு மெயிலையும் போட்டு வச்சுக்கங்க. ஏன்னா எப்ப எது கேட்பாங்கன்னு தெரியாது. அந்த டைம்ல நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிரியேட் பண்ணி நம்ம தான் வச்சுக்கணும். 2 வருஷம் கழிச்சு கேட்டாலும் சரி, 1 வருஷம் கழிச்சு கேட்டாலும் எனக்கு இல்லைன்னு சொல்ல தேவையில்லை. மெயில போட்டு வச்சுட்டோம்னா நம்ம கண்டிப்பா கொடுக்கலாம். ஏன்னா 2 வருஷம் கழிச்சு எங்க பாப்பா சேர்ந்ததுக்கு அப்புறம் 2 வருஷம் கழிச்சு நீட்டோட ஸ்கோர் கார்டு கேட்டாங்கன்னு சொல்லி எங்க போய் தேடுறது? அப்போ போயிட்டு ஸ்கோர் கார்டு டவுன்லோட் பண்ண முடியாது 2 வருஷம் கழிச்சு அப்படின்ட்டா நான் மெயில போட்டு வச்சிருந்தேன், அதை எடுத்து அப்புறமா கொடுத்தேன். சரியா? அதனால இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். திடீர்னு வந்து நீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க 1 வருஷம் கழிச்சு. நீட்டோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எங்க போறது? அப்ளிகேஷன் போடுறது, அப்ளிகேஷன் நம்ம எடுத்து வச்சிருந்தா தான் நம்மளுக்கு தெரியும். அதனால இது எல்லாத்தையும் நீங்க மெயின்ல போட்டு வைக்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா கிடைக்குது. ஃப்ரம் ரேங்க் ஹோல்டர் டு ஃபியூச்சர் டாக்டர் மாறணும்னா இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணணும். யுவர் நீட் ஸ்கோர் ஓபன் தி டோர், யுவர் ப்ரிப்பரேஷன் கெட் யூ த்ரூ இட். ரைட்டா? அதனால பாத்துங்க, இதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது. லாஸ்ட் டைம்ல எனக்கு தெரியாது சார், ஆக்டிவிட்டி எனக்கு இருக்கணுமானே எனக்கு தெரியாது அப்படின்லாம் இப்போ அப்ளிகேஷன் போடுறப்ப சொன்னவங்க எல்லாம் இருக்காங்க. ரைட்டா? டாக்குமெண்ட் மிஸ் ஆனதுக்கு அப்புறம் ஐயோ நேட்டிவிட்டி கம்பல்சரின்றாங்களே சார், எனக்கு இன்எலிஜிபிள் லிஸ்ட்ல வந்திருக்கு சார் அப்படின்னு குய்யமையான்னு கத்துனவங்க எல்லாம் இருக்கீங்க. ரைட்டா? அதெல்லாம் பாத்துங்க, இதெல்லாம் வராம செக் பண்ணி ரெடி பண்ணி வச்சுங்க. என்னத்துக்கு சார் நான் இதெல்லாம் ரெடி பண்றது? எனக்கு சீட்டே இந்த வருஷம் கிடைக்காது சார், கவர்மெண்ட்டும் கிடைக்காது, பிரைவேட் கவர்மெண்ட்டும் கிடைக்காது சார். ஆனா நான் அடுத்த வருஷம் தான் நான் வந்து கவர்மெண்ட் கோட்டால சேரணும்னு இருக்கேன். அதுக்கு ஏத்த மாதிரி யாருன்னா எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாருன்னா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா கவலைப்படாதீங்க. ஆர்ஜிஆர்ல நீட் ரிப்பீட்டர்ஸ் ஸ்பெஷல் பேட்ச். என்ன சார் ஸ்பெஷல்னா 20 ஸ்டூடெண்டா இருப்பாங்க, 12 டீச்சர் சப்போர்ட் பண்ணாங்க, ஒரு 4 மென்டர்ஸ் இருப்பாங்க. காலையில 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா நைட்டு 10 மணி வரைக்கும் கிளாஸஸ் இருக்கும். அடிஷனல் இந்த குழந்தைங்களுக்கு இன்னும் ரீடீச் பண்ணணும். 6ல இருந்து 7 வரைக்கும் அடிஷனல் கிளாஸஸ் இருக்கும். மெட்டீரியல் சப்போர்ட் கொடுத்து டெஸ்ட் கரெக்டா வச்சு டெஸ்ட்ல என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்ற பார்த்து ஒவ்வொருத்துக்கும் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் கொடுத்து 20 ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறதுனால ப்ராப்பரா கேர் பண்ணி மார்க் வாங்க வைக்கிறதுக்கு ஆர்ஜிஆர் டீம் ரெடியா இருக்கும். நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா 8695 8693 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசி உடனே ஜாயின் பண்ணிக்கிடுங்க. என்கிட்ட பேசணும்னு நினைச்சீங்கன்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி பேசுங்க. ஓகே, தேங்க்யூ. அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஆர்ஜிஆர்ல நீட் கிளாஸ் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா சீட்டு உறுதிங்க. இல்லைன்னா நீங்க கட்டக்கூடிய ஃபீஸ் ரீஃபண்ட் பண்றோம். எப்படின்னு பாக்குறீங்களா? 20 ஸ்டூடெண்ட் தாங்க ஒரு பேட்சுக்கு. 16 மென்டர்ஸ் வந்து 20 ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க. 6 மணில இருந்து நைட்டு 10:30 வரைக்கும் இந்த கிளாஸஸ் போகும். இதுல நீங்க ஒருத்தரா இருக்க போறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. நீட்டை கிராக் பண்ணி கூட நிறைய மாணவர்களுக்கு சீட்டு கிடைக்கலங்க. கவுன்சிலிங்ல சாய்ஸை சரியா ஃபில் பண்ண தெரியாம ஃபர்ஸ்ட் செகண்ட் ரவுண்ட்ல சீட்டை எடுக்க முடியலங்க கவர்மெண்ட்டுக்கு மார்க் இருந்து கூட. அதனால நீங்க என்ன பண்ணும்,
ஆர்ஜிஆரோட எக்ஸ்பீரியன்ஸை யூஸ் பண்ணி கவுன்சிலிங் சப்போர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே கவர்மெண்ட் காலேஜ் சீட் கிடைக்கிறதுக்கும் பிளஸ் எந்த காலேஜ்ல ஃபீஸ் கம்மியா இருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றதுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில் பண்றதுக்கும் ஆர்ஜிஆர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கோங்க. கால் பண்ணுங்க 8695186953. 12th முடிக்கிறப்பயே நீட் ஜேஇ கிராக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஜாயின் ஆர்ஜிஆர் அகாடமி. எப்படின்னு பாக்குறீங்களா? ஸ்கூல் போயிட்டு ஈவினிங்ல கிடைக்கிற டைம், சண்டே கிடைக்கிற டைம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயாலஜி 4 சப்ஜெக்டையும் கத்துக்கிட்டு நீட்டையும் ஜேஇயும் அழகா கிராக் பண்ணலாம். கான்செப்ட் கிளாரிட்டி கிடைக்கும், அப்ளிகேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் சால்வ் பண்ற எபிலிட்டி வரும். இது மூலமா உங்களுக்கு நாலேஜ் கிடைச்சு அதை அழகா எக்ஸாம் பேட்டர்ன்ல ட்ரைனிங்கும் கொடுத்து டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணி +2 முடிக்கிறப்பயே கிராக் பண்ண வைக்கிறோங்க. ஆர்ஜிஆர்ல ஜாயின் பண்ணுங்க. கால் 8695186953.